அப்ப வேலைக்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னா வேலை உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்கும் போது அண்ணா அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டமே நடக்க ஆரம்பிச்சது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா பேசுறாரு, பாராளுமன்றத்துல போய் பேசுறாரு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. நேரு அங்கிருந்து இங்க வர்றாரு, பீச்சில் கூட்டம். அவரு பேசும்போது சொல்றாரு, பேரறிஞர் அண்ணா அங்க வர்றாரு, பாராளுமன்றத்தில் பேசுறாரு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இந்தியானா மேடு கொள்ள இருக்கத்தான் செய்யும், முதல்ல அண்ணாதுரை அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் விடுதலை பத்திரிகையில பெரியார் எழுதுறாரு, நம்ம அண்ணா நம்ம பெரியார் தந்தை பெரியார் அவர் பாணியில பேசுறாரு. இங்கிருந்து நம்ம அண்ணா போனா பத்திரிகையில் எழுதுறாரு, அண்ணா போனா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாரு. அங்கிருந்து மேடு வந்தான், இந்தியானா மேடு கொள்ள இருக்கத்தான் செய்யும், அண்ணாதுரை வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அங்க வந்து பேசினாரு. இந்தியானா மேடு கொள்ள இருக்கத்தான் செய்யும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கன்னு நேரு பேசுறாரு. அடுத்த நாள் இவர் விடுதலை பத்திரிகையில் எழுதாது, இந்தியானா மேடு கொள்ள இருக்கத்தான் செய்யலாம், மேட்டை இடித்து பள்ளத்துல போடு சமமாக்கு, இதுக்கு ஏன் மைக்க போட்டு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்ப அண்ணா சொல்றாரு அடுத்த நாள், பெரியாருக்கு தோணுது நமக்கு தோணல அப்படின்னு. பேரறிஞர் அண்ணான்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவாளன், ஒரு தந்தை பெரியாருக்கு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு, கருணாநிதி கிட்ட என்ன மாதிரி இருந்தாரு, எம்ஜிஆர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கட்சியில் இருக்கிறவங்க திமுக காரனுக்கு தெரியாத விஷயமா அது. நான் மேடையில் உட்கார்ந்து இருந்தேன், யூஸ்ஃபுல்லா 74 வருஷம் ஆச்சு. காலையில வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்தா சாயந்தரம் தான் நான் போய் வீட்டில் போகிற வரைக்கும் சேஃப்டியா வருவோம். என்ன சேஃப்டியா வருவான்னா, ஒரு காலை கடனெல்லாம் முடிச்சாச்சுன்னா மறுபடியும் வீட்டுக்கு போய் தான் எல்லாம் பண்றதுன்னு. இங்க மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு யூரின் வருது. சரி, இது தேகர் பாபு தான் இங்க இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அது இறங்கி சுத்தம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் மேடையில் திமுக காரனை வச்சு திமுக காரங்க இப்படி செய்யறாங்கன்னு நம்ம பேசுறோம். அது பேசுறதே தப்பு. ஏன்னு கேட்டா, திமுக காரனுக்கு புத்தி சொல்றது, பைத்தியக்காரனுக்கு பல்லு தேய்ச்சி விடுறது ரெண்டுமே ஒண்ணுதான். அவனுக்கு போய் பல்லு தேய்ச்சி விட்டா என்ன நிலைமை ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். நமக்கெல்லாம் பாரம்பரியம் இருக்குங்க. எம்ஜிஆர்னு ஒரு பாரம்பரியம் இருந்தது, இருக்குது. இது 1000 வருஷம் ஆனாலும் அந்த எம்ஜிஆர்ங்கிற ஒரு சொல்லுக்கு, அந்த தாரக மந்திரத்துக்கு இருக்கிற வலிமை இருக்க. எம்பி எக்ஸ்எம்பி சொன்ன மாதிரி எல்லாமே அவர் எப்படி அண்ணானால எம்ஜிஆர்னால மட்டும்தான் இந்த இது இல்லை அப்படின்னா. இப்போ நம்ம எங்க சினிமாவுடைய எல்லா நடிகர்கள் எல்லாருமே நான் கட்சி ஆரம்பிக்கணும், எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் வர்றாங்க இருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவில் என்னென்ன பண்ணாரு, என்ன பண்ணதுனால அவர் வந்தார், அது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சில இப்போ இதுல எல்லாம் செங்கல் எல்லாம் வரும், அதுல நான் பேசுறது நான் படத்துல வச்சதெல்லாம் கூட வந்திருக்கோம். அதுல எல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது மளிகை கடை வச்சிருந்த காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா மளிகை கடைக்காரனும் சந்தோஷப்பட்டான். எந்த மளிகை கடைக்காரனும் நம்மளும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுவேன். வக்கீலா இருந்த ராஜகோபாலாச்சாரியர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா வக்கீலுமே சந்தோஷப்பட்டான். எந்த வக்கீலுமே தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறார். ஆசிரியராக இருந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா ஆசிரியருமே ஒரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் சீஃப் மினிஸ்டர் ஆனார் என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. யாரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எல்லா நடிகனுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு? நான் ராஜாதி ராஜான்னு விஜயகாந்த் வச்சு படம் பண்ணியிருக்கேன்.
விஜயகாந்தை வச்சு பல படம் பண்ணியிருக்கேன், மோகனை வச்சு பல படம் வந்து சத்யராஜ், கமலஹாசனை தவிர எல்லாருமே என் டைரக்ஷன்ல நடிச்சிருக்காங்க. என் படத்திலேயே கிளைமேக்ஸில் பார்த்தா ஒரு 4 பேரை சாகடிப்பாங்க, விஜய் படத்தில் பார்த்தா கழுத்து அப்படியே துண்டுவா